தமிழ்நாடு அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசும் வேளாண் பட்ஜெட்டை உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வமும் தாக்கல் செய்ய உள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், இன்றைய பட்ஜெட் தாக்கல் என்பது எந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது? விவரங்கள். நிச்சயமாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டமானது ஆளுநர் உரையுடன் கடந்த ஜனவரி 20ஆம் தேதி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது 23 மற்றும் 24ஆம் தேதி விவாதம் நடைபெற்று அதற்கு 24ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவையானது மீண்டும் கூட உள்ளது. அதன்படி இன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட உள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடியதில் தமிழ்நாடு அரசின் 2026 மற்றும் 27ஆம் ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை நிதி மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பேரவைக்கு அளிக்க உள்ளார். இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் இந்த ஏப்ரல், மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் அந்த மே மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இடைக்காலமாகத்தான் நிதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். அதன்படி 3 மாதங்களுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மற்றும் பெண்கள் மற்றும் இளைஞர்களை கவரும் வகையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கம் தென்னரசு இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தவுடன் தமிழ்நாடு அரசின் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இடைக்கால வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளார். அதில் உழவர்களுக்கான பல்வேறு திட்டங்கள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வுகள் முடிந்த பின்பு தமிழ்நாடு சட்டப்பேரவையானது இன்றைய தினம் ஒத்தி வைக்கப்படும். இதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் கூடி எத்தனை நாட்கள் பேரவையை நடத்த வேண்டும் என்பது தொடர்பாக முடிவெடுக்கும். அதன்படி பார்த்தோம் என்றால் 20ஆம் தேதி வரை, அதாவது வரும் 4 நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மற்றும் நாளை மறுநாள், அதாவது 2 நாட்கள் நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீது விவாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 20ஆம் தேதி இந்த விவாதங்களுக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆகியோர் பதிலளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி இந்த தொடங்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது 4 நாட்கள், அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி வரை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்ணன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.